Hi students, நம்ம இப்ப பயிற்சி 1.5ல முதல் சம் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g என்னும் சார்புகளை பயன்படுத்தி f of g மற்றும் g of f ஐ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. f of g equal to g of f என்பது சரியா என சோதிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு 5 சப்டிஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம முதல் சப்டிஷன் என்ன இருக்குன்னு எழுதிக்கிறோம். f of x equal to x minus 6 அதுக்கடுத்து g of x equal to x square சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா f of g அடுத்து g of f கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலான்னு சரி பார்க்கணும். இப்போ f of g என்னன்னு கண்டுபிடிப்போம். அதாவது இதை f of g of x எழுதிக்கலாம். f of g of x என்ன இருக்குது, x square இருக்கு, எழுதியாச்சு. இப்போ f of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இங்கே f of x இருக்குது, என்ன இருக்குது, x மைனஸ் ஆர்ன்னு இருக்குது. எக்ஸுங்கிற இடத்துல x ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், அதாவது பிரதியிட்டாலே போதும். x ஸ்கொயர் மைனஸ் 6. அடுத்து g of f கண்டுபிடிக்கணும். g of f எப்படி எழுதிக்கலாம்னா g of f of x எழுதிக்கலாம். g of f of x என்ன இருக்குது, s மைனஸ் 6 இருக்குது, ஈக்குவல் டு இப்போ g of s மைனஸ் 6 கண்டுபிடிக்கணும். இங்கே g of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே g of x மைனஸ் 6 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக s மைனஸ் 6 பிரதியிட்டாலே போதும். இங்கே s மைனஸ் 6 பிரதியிடணும். எக்ஸுக்கு பதிலாக s மைனஸ் 6 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இது விரிச்சு எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 ஸ்கொயர் equal to x square minus 12x plus 36. இது எப்படி விரிச்சு எழுதிருக்கேன்னா a minus b the whole square formula a square minus 2ab plus b square. இப்போ f of g கண்டுபிடிச்சிருக்கோம். இது 1ன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் g of f கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2ன்னு வச்சுக்கிடுவோம். 1 2ல இருந்து f of g not equal to g of f சொல்லிடலாம். x ஸ்கொயர் மைனஸ் 6 இருக்கு. ரெண்டாவது சமன்பாட்டில் x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36 சொல்லியிருக்கு. ரெண்டுமே சமம் இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்து ரெண்டாவது சப்டிஷன் f of x equal to 2/x g of x equal to 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ f of g கண்டுபிடிக்கணும். அதாவது f of g of x எழுதிக்கலாம். f of g of x என்ன இருக்கு, 2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இப்போ இங்கே f of x ஈக்குவல் 2/x இருக்குது. இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா f of 2x ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸ்ன்னு இருக்குதுல்ல, அதுக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அது அப்படியே பிரதியிட்டாலே போதும். அப்படின்னா 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ g of f கண்டுபிடிக்கணும். g of f of x எழுதிக்கலாம். g of f of x என்னது, 2/x ஈக்குவல் டு இப்போ g of 2/x கண்டுபிடிக்கணும். இங்கே g of x என்ன இருக்குது, 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 2/x பிரதியிட்டாலே போதும். அப்போனா 2 x என்ன இருக்குது, 2/x சொல்லி பிரதியிடணும். ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 4 இன்ட்டு 2 8ன்னு வரும். 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. இது ரெண்டாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கணும். இதை முதல் சமன்பாடுன்னு எடுத்துக்கணும். 1 2ல இருந்து f of g not equal to g of f. ஏன்னா 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. இது சொல்லிடலாம். அடுத்து மூணாவது சப்டிஷன் f of x என்ன இருக்கு, x ப்ளஸ் 6/3 இருக்குது. அடுத்து g of x 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ f of g கண்டுபிடிக்கணும். அதாவது f of g of x எழுதிக்கலாம் இதை. அதாவது f of g of x என்ன இருக்கு, 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ
எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸுங்கிறத அப்படியே பிரதிட்டணும். எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே பிரதிட்டாலே போதும். அப்போனா 3 மைனஸ் எஸ் இங்கே அதுக்கடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் 6 இருக்குது, வகுத்தல் 3 அப்படி எழுதிக்கணும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினோம்னா 9 மைனஸ் எஸ் வகுத்தல் 3 எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சாச்சு. இது ஒன்றாவதுன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அடுத்து ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது கணக்கில், எக்ஸ் ப்ளஸ் 6 வகுத்தல் 3 இருக்கு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 வகுத்தல் 3 கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6 வகுத்தல் 3 பிரதிட்டாலே போதும். 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6 வகுத்தல் 3 ஈக்குவல் டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 இருக்கும். இங்கே மேலே 3ஆல் பெருக்கணும்னா 9 மைனஸ் எஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 6 மைனஸ் எஸ் வகுத்தல் 3 ரெண்டையும் கூட்டினோம்னா 15 மைனஸ் எஸ் வகுத்தல் 3 இருக்கும். இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப், ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். இது 2ன்னு வச்சுக்கணும். இப்போ முதல் இதிலிருந்தும் ரெண்டாவதுலேருந்தும் 1 2லேருந்து சமன்பாடு 1 2லேருந்து எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் சொல்லிடலாம். அதுக்கடுத்து 4ஆம் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் எக்ஸ் g of x equal to x minus 4. இப்போ f of g கண்டுபிடிக்கணும். அதாவது f of g of x இதில் எழுதிக்கலாம். f of g of x என்ன இருக்கு, x minus 4 இருக்கு. இப்போ f of x minus 4 கண்டுபிடிக்கணும். f of x equal to 3 plus x இருக்கு. xங்கிற இடத்துல x minus 4 பிரதிட்டாலே போதும். அப்போனா 3 plus x minus 4 3 மைனஸ் 4 மைனஸ் 1 வரும். ப்ளஸ் எஸ் எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். இப்போ ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, 3 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஜி ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸ் பிரதிட்டாலே போதும். 3 ப்ளஸ் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது, அடுத்து மைனஸ் 4 இருக்குது, அது கண்டிப்பாக எழுதிடணும். ஈக்குவல் டு எக்ஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 1 இருக்கும். ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இதை 2ன்னு எடுத்துக்கணும். 1ஆவதுலேருந்தும் 2ஆவதுலேருந்தும் எக்ஸ் மைனஸ் 1 தான் கிடச்சிருக்கு. அதனால் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதிக்கணும். 1 2லேருந்து அதுக்கடுத்து 5ஆம் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, 4x² மைனஸ் 1. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதில் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் எஸ்ங்கிறத பிரதிட்டாலே போதும். அப்புறம் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கனால அப்படி எழுதிக்கணும். மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு இதை விரிச்சு எழுதிக்கணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது எப்படி எழுதியிருக்கேன்னா a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ப்ளஸ் 2 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ 4 உள்ளே பெருக்க போகிறோம். 4 ப்ளஸ் 4 16x ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 4லேருந்து 1 கழிச்சோம்னா 3 இருக்கும். ப்ளஸ் 16x ப்ளஸ் 4x ஸ்கொயர்
இது எப்படி எழுதிக்கலாம்னா 4x² + 16x + 3 சொல்லி எழுதிக்கலாம். இதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து g காம்போசிஷன் ஆஃப் f கண்டுபிடிக்கணும். அதாவது g ஆஃப் f ஆஃப் x கண்டுபிடிக்க போகிறோம். g ஆஃப் f ஆஃப் x என்ன இருக்குது கணக்கில் 4x² - 1 இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ g ஆஃப் 4x² - 1 கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது g ஆஃப் x = 1 + x இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 4x² - 1 பிரதியிட்டாலே போதும். அப்போனா 1 + x இருக்குது. அது பதிலாக 4x² - 1 1 + 4x² - 1 1 1 கேன்சல் ஆயிரும். மீதி 4x² மட்டும் இருக்கும். இது வந்து சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிடுவோம். g ஆஃப் f கண்டுபிடிச்சாச்சு. f ஆஃப் g இது 1 2ல் இருந்து 4x² + 16s + 3 ≠ 4x². அதனால f ஆஃப் g ≠ g ஆஃப் f இதில் எழுதிக்கலாம். நம்ம 5 சப்டிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு.